guys, what's up and welcome back to Sri Divil. இன்னைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான PicsArtல ஒரு நியூ ஸ்டைல் கலர் வால் ஃபோட்டோ எடிட்டிங் உங்களோட மொபைலில் எப்படி ரொம்ப சிம்பிளாக அண்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக எடிட் பண்ண போகிறத பற்றி இன்றைக்கான வீடியோவில் பார்ப்போம். ரொம்பவே சிம்பிளான வீடியோ. ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணால் கூட உங்களுக்கு வீடியோ புரியாமல் போக நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா கீழே ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் தெரியுதா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் வரும், அதை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படி நோட்டிஃபிகேஷனில் போட்டுக்கோங்க. நம்ம சேனலில் இப்போல்லாம் புது வீடியோ போடுறோமோ, ஃபோட்டோ எடிட்டிங், வீடியோ எடிட்டிங், ஃபோட்டோகிராஃபி போசஸ், ட்ரெண்டிங் கண்டென்ட்டை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஒரு குவாலிட்டியான சேனலில் ஃபாலோ பண்ண நினச்சிங்கன்னா நம்ம சேனலை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிஜிஎம் போட்டு உள்ளுக்குள்ளே போகலாமா? ஓகே, உங்கள்கிட்ட இருக்க PicsArt அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, PicsArt அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்ரவுண்ட் வந்து இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பேக்ரவுண்ட் லிங்க்கு உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஆட் ஃபோட்டோஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே ஒரு மாடல் இமேஜ் வந்து ஆட் பண்ணலாம். ஓகே, இந்த மாடல் இமேஜ் பார்த்தீங்கன்னா நான் PNG ஃபார்மேட்டில் அதுவும் 4Kல கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு PNG ஃபார்மேட்டில் அதுவும் 4Kல எப்படி கட் பண்ண தெரியலனா கவலைப்படாதீங்க, நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். வீடியோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். எப்படி உங்களோட மொபைலில் குவாலிட்டியாக ஒரு ஃபோட்டோ PNG ஃபார்மேட்டில், அதாவது பேக்ரவுண்ட்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு உங்கள் இமேஜை மட்டும் PNG ஃபார்மேட்டில் எப்படி கட் பண்ணுறதுன்னு நான் செப்பரேட்டாக வீடியோ போட்டிருக்கேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியான வீடியோ தான். ஓகே, இப்போ இந்த ஃபோட்டோ உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வந்து செட் பண்ணுங்கள். ஓகே, சூப்பர். திரும்ப ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். இங்கே ஒரு PNG வந்து ஆட் பண்ண போகிறோம். ஓகே, இந்த PNGயை கரெக்டாக சின்னதாக்கிடுங்க. ஓகே, இப்போது ஃபோட்டோ நல்லா ஜூம் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இந்த PNGயை கரெக்டாக அவரோட காலு கீழே, அதாவது இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். பேக் சைடில் ஒரு லெக் இருக்குல்ல, அந்த லெக்கில் செட் பண்ணுறேன். ஸோ கரெக்டாக இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா லேயர் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ டூப்ளிகேட் பண்ண லேயரை சைடில் எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, சூப்பர். இப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு லேயர் கொடுத்தீங்களே, இதை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஷேடோ ஒன்று கொடுத்தீங்களே, அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு மூவ் டவுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, சூப்பர். இப்போ நீங்கள் மூவ் டவுன் கொடுக்கும்போது அது ஷூவுக்கு கீழே போயிடும். ஸோ இமேஜுக்கு பேக் சைடில் போயிடுச்சுன்னா உங்களுக்கு பார்க்க ஒரு ஷேடோ லுக் இருக்கும், அந்த பர்சன் அந்த இடத்துல செட் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான். ஓகே, இப்போ அடுத்த ஷேடோ, இப்போ இதை செகண்ட் லெக்கில் செட் பண்ணலாம். ஓகே, செட் பண்ணதுக்கப்புறம் இதுலேயும் மூவ் டவுன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுறேங்க. இப்போ உங்களுக்கு பேக்கில் போயிடும். ஓகே, ஓவராலாக இப்போ பார்ப்போம். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அந்த பர்சனை எங்கேருந்தோ கொண்டு வந்து வச்ச மாதிரிலாம் இருக்காது. ஸோ நீங்கள் ஷேடோ போடும்போது அந்த பர்சன் அந்த இடத்துல இருக்கிற மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ அதனால தான் வைக்க சொன்னேன். ஓகே, சூப்பர். திரும்ப ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு PNG வந்து ஆட் பண்ண போகிறோம். ஓகே, இந்த PNGயை கரெக்டாக இந்த மாதிரி செட் பண்ணுங்கள் மேலே. ஓகே, சூப்பர். இப்போ டிக் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இதில் உங்களுக்கு ட்ரா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் சேவ் இமேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து இமேஜை சேவ் பண்ணுறேங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்க லைட்ரூம் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, லைட்ரூம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். எந்த ஃபோட்டோ, அதாவது நீங்கள் PicsArtல ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணிங்களா, அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணிவிட்டு ஆட் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கலாம். இந்த ஃபோட்டோவில் எந்த விதமான செட்டிங்ஸும் பண்ணாதீங்க, எந்த வித அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணாதீங்க. ஜஸ்ட்டு நான் இங்கே ஒரு ப்ரீ செட் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா காப்பி த செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு டூல்ஸ் வந்து டிக் பண்ணாமல் இருக்கும், ஸோ அதை டிக் பண்ணுறேங்க.
ஓகே சூப்பர். இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் ஜாமெண்ட்ரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுவும் டிக் பண்ணாமல் இருக்கும். அதையும் டிக் பண்ணிவிட்டு மேலே டிக் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ நீங்கள் பிக்ஸார்ட்டில் ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணிங்கல்ல, அந்த ஃபோட்டோவை எடுத்துக்கோங்க. ஓகே, இதில் உங்களுக்கு மேலே 3 டாட் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் பேஸ்ட் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுறங்க. ஓகே, ஓவராலாக பார்த்தீங்கன்னா இது பிஃபோர் அண்ட் இது ஆஃப்டர். ஸ்கின் கலரை பாருங்கள், பிஃபோர் அண்ட் இது ஆஃப்டர். பேக்ரவுண்ட் கலரை பாருங்கள், இது பிஃபோர் அண்ட் இது ஆஃப்டர். உங்களுக்கு நான் கொடுத்த செட்டிங்ஸில் இருக்க A to Z அப்படி உங்களோட மொபைலு உங்களோட ஃபோட்டோக்கு பக்கா வந்து செட் ஆகும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா உங்களோட இமேஜ் பார்க்க இப்படி தான் இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஒன்று பண்ணுறேங்க. ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனை கொடுத்துட்ருக்கு. இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா கீழே ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் தெரியுதா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் வரும், அதை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படி நோட்டிஃபிகேஷனில் போட்டுக்கோங்க. நம்ம சேனலில் எப்பப்பெல்லாம் புது வீடியோ போடுறோமோ, ஃபோட்டோ எடிட்டிங், வீடியோ எடிட்டிங், ஃபோட்டோகிராஃபி, போஸ்டர்ஸ், ட்ரெண்டிங் கண்டென்ட்டை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அண்டு ஆல்ரெடி நான் பிக்ஸார்ட்டை பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், எக்கச்சக்க வீடியோஸ், ரொம்ப சிம்பிள் தான். ஸோ அந்த ப்ளேலிஸ்ட் வந்து உங்களுக்கு இப்போ வந்துட்டுருக்கோம். ஸோ அந்த ப்ளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஈஸியான மெத்தட் தான். அண்டு லைட் ரூமை பற்றி நான் ஆல்ரெடி நிறைய ப்ளேலிஸ்ட் வந்து போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு பேசிக்காக லைட் ரூமில் எப்படி ஒரு ஃபோட்டோவை எடிட் பண்ணுறதுன்னு தெரியலனா அந்த ப்ளேலிஸ்ட்டும் செக் பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். அண்டு மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இப்படி ஒரு சேனல் இருக்குதுன்னு நிறைய பேருக்கு வந்து தெரியல. ஸோ நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலிமா நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும், நம்ம SD ஃபேமிலி இன்னும் கொஞ்சம் பெருசாகும். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. அண்ட் என்னை எங்கேயாவது பர்சனலாக ஃபாலோ பண்ண நினச்சிங்கன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி, என்னோடய ஃபேஸ்புக் அக்கௌண்ட், என்னோடய ட்விட்டர் அக்கௌண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்குறேன். அண்டில் தென் டாடா பை பை ஃப்ரம் SD. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை டிங்குன்னு அழுத்துருங்க. டாடா பை பை, see you.